கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, எவைகளுக்கு மேல? துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இது எதை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவளுடைய அதிகாரங்கள், வல்லமை சாத்தானுக்கு கையில போயிற்று. எனவே சாத்தான் அந்த வல்லமையையும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பூமியில் உள்ள மக்களை அவன் அடிமைத்தனப்படுத்திக் கொண்டிருந்தான். தன் இஷ்டப்படி அவர்களை வழி நடத்தி கொண்டு இருந்தான். அவன் ஜனங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுக்கென்று ஒரு அதிகாரம் இருந்தது. இயேசு என்ன செய்தார் பாருங்க, சிலுவையில அவர் பாடுபட்டு உயிர் தெழுந்த உடனே என்ன ஆகி போச்சது? அவனுக்கென்று இருந்த அந்த கையெழுத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொலைச்சு போட்டுட்டார். முடிஞ்சிட்டு அவனுடைய பத்திரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு விட்டது. என்ன பத்திரம்? மனுஷனுக்கு மேல இருந்த அதிகாரம், மனுஷனை ஆளக்கூடிய அந்த வல்லமை என்கிற அந்த பத்திரத்தை, அந்த கையெழுத்தை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? இங்க சொல்லப்பட்டிருக்கு, குலைத்து போட்டு விட்டார். அப்படின்னா என்ன? அது கிழிச்சு போட்டுட்டார். இப்ப சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை? இயேசு உயிர் தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள். சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க சாத்தானை பார்த்து இந்த வசனத்தை சொல்லுங்க. சாத்தான் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சிலுவையின் மேல் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, நம் ஒவ்வொருவருக்காக. நாம் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயிப்பதற்காக, அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானுக்கு மேல் அதிகாரமும் வல்லமையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் பெருசா, நீங்க பெருசா அப்படின்னு பார்த்தா யாரு பெருசு? நீங்க தான் பெருசு. ஹல்லேலூயா. எனவே சாத்தானை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு தான் ஆக வேண்டும், அடிபணிந்து தான் ஆக வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அநேக வேளைகள் நாம் நினைக்கிறோம், சாத்தான் என்ன அழிச்சிருவான் பிரதர், என்னை என்ன பாடுபடுத்துறான். இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களை அவன் சேதப்படுத்த முடியாது. அதற்காக தான் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். உங்களை சேதப்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவனுடைய அதிகாரம், வல்லமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவைகளை பாடுபட்டு உரிந்து எடுத்து விட்டான். இப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா எப்போ சாத்தானுக்கு வல்லமை வருது தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்கள். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு சாத்தானுக்கு ஒரு வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் அவனுக்கு சில நேரத்தில் சிலருக்கு மேல வல்லமையும் அதிகாரமும் வருகிறது. ஏன் வருது தெரியுமா? எப்படி வருது தெரியுமா? ஒரு மனிதன் மீண்டும் பாவம் செய்யும் போது சாத்தானுக்கு மீண்டும் அவன் கதவை திறந்து கொடுக்கும் பொழுது, தன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது சாத்தான் அங்கு உள்ளே வருகிறான். அவனுக்கு வல்லமை, அவன் வல்லமை பெறுகிறான். அந்த நபரை
அவன் வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறான். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படியாதிருங்கள். நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். ஆதாம் ஏவாளை பாருங்க, அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனா அந்த அம்மா ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டு அதை விட்டுட்டு சாத்தான் சொன்னதை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. வந்து அநேக நேரத்துல ஏன் பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான். யாரு காரணம்? நம்ம தான் காரணம். ஆண்டவரை விட்டுட்டு சாத்தானுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் அந்த மனுஷனுக்கு மேல அவன் பலம் கொள்ளுகிறான். எனவே நான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னது? அவனை மேற்கொள்ளணும்னா நீங்கள் இயேசுவிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். அடுத்து இரண்டாவது என்ன செய்யணும்? அந்த சாத்தான நீங்க எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கணும்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் எதிர்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துகிறீர்களா? இல்ல பயன்படுத்துறது இல்லையா? அநேகர் என்ன செய்வாங்கன்னா, சாத்தான் பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து வேதனைப்பட்டு இருப்பாங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. பாரு, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவன் மூலம் பிரச்சனை, இவன் மூலம் பிரச்சனை. கண்ணீர் வடிக்க கூடாது. என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை எதிர்க்கணும். எந்தெந்த வழியில சத்துரு வருகிறானோ நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் எதிர்க்கிறேன். இந்த சகோதரிடத்தில் இந்த கிரியை செய்கிற பிசாசை, இந்த சகோதரன் மூலமாக எனக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அந்த சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் எதிர்க்கிறேன் சொல்லுங்க. அவனை கட்டுகிறேன் என்று சொல்லுங்க. சாத்தான் கொண்டு வரக்கூடிய கிரியைகளை நான் அழிக்கிறேன் சொல்லி பாருங்க. உங்களை விட்டு ஓடுவான். போராட்டம் வரும்போது சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை. சாத்தானே, உனக்கு என் மேல எந்த அதிகாரமும் கிடையாது, என் குடும்பத்துக்கு மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க சொல்லி பாருங்க. சாத்தான் தன் கரத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஒரே ஓட்டமாக ஓடுவான். சாத்தானுக்கு உங்க மேல வல்லமை இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். நாம் மரித்து போன தெய்வம் அல்ல, நாம் ஆராதிக்கிறவர். அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர். ஆகவே சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் வர முடியும், இல்லாமட்ட வரவே முடியாது. இன்னும் பாத்தீங்கன்னா, சாத்தான் அதிகமா எப்படி கிரியை செய்யறான்னா, நம்ம வார்த்தைகளை வச்சுதான் அவன் கிரியை செய்வான். சாத்தானுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்க பேச பேச அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவன் வந்து நிப்பான். நீங்க உங்க எதிர இருக்கிற ஆளை பார்த்து, நீ ஒரு பிசாசு, போ பிசாசு, இப்படியே பிசாசு. சில சொல்ல எதுக்கு எடுத்தாலும் ஏ பிசாச போ, ஏ பிசாச போ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா பிசாசு வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். நீங்க என்னடா பிசாசுக்கு ஊத்திரம் தாங்க முடியலன்னு சொன்னா, பிசாசு அமைதியா சொல்லுவான், நீ தானப்பா என்ன கூப்பிட்டா. யார பார்த்தாலும் பிசாசு பிசாசுன்னு சொன்ன, அதை நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்கார்ந்து ஜாலியா பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப இன்னைக்கு இடம் கொடுக்கிறது யாரு? நம்ம தான். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ என்ன செய்யணும்? அவனை மேற்கொள்ள வேண்டும். பலகீனம் வருதா? உங்களுக்கு தெரியுதா இது தேவையில்லாம வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. சொல்லிட்டே இருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. இந்த நோய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை விட்டு போவதாக, விலகுவதாக. எந்த ஒரு வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த உலகத்துல வந்து வியாதியே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. சில நோய்கள் பலகீனங்கள் வருகிறது.
முதிர்ச்சி நிமித்தம் நம்முடைய சரீரத்தில் வருது. அப்படி வந்தா கூட அது எப்படி என்னதை செய்யணும்? உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும். அந்த வியாதி என்ன செய்யக்கூடாது? நம்மள மேற்கொள்ள கூடாது. மேற்கொள்வதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. நீங்க சொல்லணும், என் சரீரத்தில் இருக்க வியாதியை இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை மேற்கொள்ளுகிறேன். இயேசு எனக்காக சிலுவையில் பாடுபட்டு உயிர் தெழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன் நீ சொல்லுங்க. அது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். உங்களை மீறி ஒண்ணு அது எதையும் செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.